ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி. இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் என்ன, டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கும் நம்ம போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், இப்படி இந்த கோர்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி, அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஆப்டோமெட்ரி. இந்த கோர்ஸ் முடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஆகலாங்க. அதே மாதிரி ட்ரைனிங், ரெகுலர் ஃபீல்டு விசிட், இது எல்லாமே வந்து ஆப்டோமெட்ரிக் ப்ராக்டிசஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போ கிளினிக்கல் ஆப்டோமெட்ரிக் கான்டாக்ட் லென்சஸோட ஆஸ்பெக்ட்ஸு இது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இந்த இதில் ஸ்டூடெண்ட்ஸ் எதை பற்றி லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ப்ரோக்ராம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோட் சேஃப்டி ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த கோர்ஸ் படிக்கையிலே அவங்களுக்கு வந்துட்டு நடக்குது. இந்த ஆப்டோமெட்ரிக் கோர்ஸ் முடித்தவங்க வந்துட்டு இந்தியாலேயும் சரி அப்ராட்லேயும் சரி ரொம்பவே நிறையா பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டைனாமிக் அண்ட் சேலஞ்சிங் கெரியர்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க வந்து இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம் அண்ட் ரிசர்ச் ஒர்க் வந்து ஆப்டோமெட்ரியில் பண்ணலாம். நிறையா விதமான இதுக்கு ஃபீல்டுக்கு கூட இவங்க வந்துட்டு போகலாம். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான டியூரேஷன் 3 இயர்ஸ் வருது. பெர் இயருக்கு 2 செமஸ்டர் வருதுங்க. டோட்டலாக 3 இயருக்கு 6 செமஸ்டர் வருது. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ் தாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு கேண்டிடேட் வந்து மஸ்ட்டு 12th பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். அதுவும் ரெகக்னைஸ்டு போர்ட் ஆஃப் எஜுகேஷனில் பாஸ் பண்ணியிருந்துருக்குங்க. மினிமம் மார்க்ஸ் வந்து தேவை இதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிசிபி, பிசிஎம், பிசிஎம்பி, அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி இந்த குரூப்பில் எடுத்து 50% அதில் மார்க் எடுத்துருந்துருக்கணுங்க. இதுதான் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா. சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இந்த கோர்ஸில் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இயரில் செமஸ்டர் 1ல் பேசிக் அக்கௌண்டன்சி, கிளினிக்கல் சைக்காலஜி, கம்யூனிட்டி அண்ட் ஆக்குபேஷனல் ஆப்டோமெட்ரி, கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் இருக்குது. செமஸ்டர் 2ல் கான்டாக்ட் லென்ஸ், ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் அண்ட் கம்யூனிகேஷன், ஜெரியாட்ரிக் ஆப்டோமெட்ரி அண்ட் பீடியாட்ரிக் ஆப்டோமெட்ரி, ஜென்ரல் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் ஆக்குலர் பயோகெமிஸ்ட்ரி இது வரும். செமஸ்டர் 3ல் ஜென்ரல் ஃபிசியாலஜி அண்ட் ஆக்குலர் ஃபிசியாலஜி, ஜென்ரல் அனட்டாமி அண்ட் ஆக்குலர் அனட்டாமி, ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ், ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர்ஸ் இது வரும். செமஸ்டர் 4ல் ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர்ஸ், லோ விஷன் எய்ட்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், நியூட்ரிஷன் இது எல்லாமே வரும். செமஸ்டர் 5ல் பார்த்தீங்கன்னா ஆக்குலர் டிசீசஸ் அண்ட் ஐ அண்ட் சிஸ்டமேட்டிக் டிசீசஸ், ஆப்டோமெட்ரிக் அண்ட் டிஸ்பென்சிங் ஆப்டிக்ஸ், ஆப்டோமெட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் விஷுவல் சிஸ்டம், பேத்தாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி, ஃபார்மகாலஜி இது எல்லாமே வரும். செமஸ்டர் 6ல் ஃபிசிக்கல் ஆப்டிக்ஸ், பப்ளிக் ரிலேஷன்ஸ், ரிசர்ச் மெத்தடாலஜி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்குவிண்ட் அண்ட் பைனாகுலர் விஷன், விஷுவல் ஆப்டிக்ஸ்னு இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸில் வருதுங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஆவரேஜாக எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 இருந்து 1 lakh கிட்ட வருதுங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தான். நம்ம போகிற காலேஜஸ், இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது மாறும். அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கெலாம் போகலாம் அப்படின்னு தான். என்ன மாதிரியான ஜாப்க்கெலாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா ஆப்டோமெட்ரிஸ்ட் ஆகலாம், ஆப்டிஷியன் ஆகலாம், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆகலாம், டீச்சர், ஐ டாக்டர் இந்த மாதிரியான ஜாப் பொசிஷன் எல்லாத்துக்குமே நம்ம போகலாங்க. அதே மாதிரி எவ்வளோ சேலரி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2.5 lakhல இருந்து 8 lakhs வரைக்குமே பெர் ஆனம் கிடைக்கும். இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான சேலரி தான். நம்ம போகிற ஜாப் பொசிஷன்ஸை பொறுத்து தான் சேலரியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது இந்த கோர்ஸ் எந்த காலேஜில் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னாலோ அட்மிஷன் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.